வந்து விட்டாயா? தோல்வியை ஒப்புக்கொள். இக்காட்டில் அலைந்து உன் நேரத்தை வீணாக்காதே. சென்று விடு. அரண்மனைக்கு சென்று சுகமாக வாழ்ந்து கொள். கொடுத்த வாக்கை நிறைவேற்றும் வரை நான் ஓய மாட்டேன். வேதாளமே, என்னுடன் வந்துவிடு. இல்லை என்றால் ஆகட்டும், ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். நிபந்தனையை நினைவில் கொள். நான் சொல்லப் போகும் கதையினை நீ கவனமாக கேட்க வேண்டும். இடையில் நீ எதுவும் பேசக்கூடாது. மீறி பேசினால் நான் பறந்து சென்று விடுவேன். சமர்ஜீத் என்ற அரசர் மலைதீப் என்ற நாட்டை ஆண்டு வந்தார். அரசர் பிரம்மச்சாரியாக இருந்ததால் கல்யாண தரகர் ராம் கோபால் அரசருக்கு பல வரன்களை கொண்டு வந்தார். மாண்புமிகு மகாராஜா, உங்களுக்காக நிறைய வரன் கொண்டு வந்திருக்கிறேன். இம்முறை சிறந்த ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் தான் சொல்ல வேண்டும். உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன். கூறுங்கள் ராம் கோபால், மனதில் உள்ளதை கூறுங்கள். மகாராஜா, சந்திரமணி என்ற ஒரு வியாபாரிக்கு மணிமாலா என்ற ஒரு அழகான பெண் இருக்கிறாள். சரி, இன்னும் தெளிவாக கூறுங்கள். மகாராஜா அவர்களே, மணிமாலா இங்கிருக்கும் அனைவரை விட அழகானவள். அவள் அழகு ஈடிணையற்றது. இந்த நாட்டுக்கு ஒரு மகாராணியாகவும் உங்களுக்கு சிறந்த மனைவியாகவும் இருப்பார்கள். சரி, நான் விசாரித்து பார்க்கிறேன். நன்றி. இது என்னுடைய கடமை. நான் இப்பொழுது விடை பெறுகிறேன் மகாராஜா. எங்களை அழைத்தீர்களா மகாராஜா? ஆமாம், நீங்கள் இருவரும் வணிகர் சந்திராமணியின் வீட்டிற்கு சென்று மணிமாலாவை சந்தித்து அவள் எனக்கு மனைவியாவதற்கு தகுதியானவளா என்று பார்க்க வேண்டும். இப்பொழுதே செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. மணிமாலா மிகவும் அழகு. ஆமா, நீ சொல்றது உண்மைதான். ஆனா மகாராஜாவுக்கு பொருத்தமா இருப்பாங்களா? ஆமாம், சந்தேகம் என்ன? இந்த கேள்விக்கு காரணம் என்னவோ? காரணம் என்ன? மணிமாலா ரொம்ப அழகு. அவ அழகுல மயங்கி மன்னர் அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் நாட்டு மக்களை கவனிக்க அவருக்கு நேரமே இருக்காது. நீ சொல்வது சரிதான். அரசர் அவளை மணந்தால் நாட்டின் மீது கவனம் இருக்காது. என்ன செய்வது? என்ன கேட்டா இந்த உண்மையை நாம மூடி மறைச்சுதான் ஆகணும்.
மகாராஜா, அந்த மணிமாலாவை சென்று பார்த்தோம். அவர்கள் கொஞ்சம் கூட அழகே இல்லை. உங்களுக்கு ராணியாக வர அவர்களுக்கு தகுதி இல்லை. சரி, இதைப் பற்றி யாரிடமும் பேசாதீர்கள். உத்தரவு மகாராஜா. அங்கிருக்கும் பெண்மணி யார் என்று தெரிய வேண்டும் எனக்கு. மகாராஜா, அவர் அரசவை உறுப்பினர் கிருஷ்ணானந்தாவின் மனைவி. அவர் வியாபாரியின் மகள். அந்த வணிகரின் பெயர் சந்திராமணி மகாராஜா. மகாராஜா, அந்த மணிமாலாவை சென்று பார்த்தோம். அவர்கள் கொஞ்சம் கூட அழகே இல்லை. மகாராஜா, அரசபை உறுப்பினர் கிருஷ்ணானந்தா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். கிருஷ்ணானந்தா, உள்ளே வரச் சொல். சொல்லுங்கள் கிருஷ்ணானந்த், எதற்காக வந்திருக்கிறீர்கள்? மகாராஜா, என் மணிமாலாவை நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்று உங்கள் மந்திரி கூறினார். மகாராஜா, நான் உங்களுடைய சேவகன். நீங்கள் விரும்பினால் அவளை நான்... நிறுத்துங்கள். இதற்கு நான் சம்மதிப்பேன் என்று எப்படி நினைத்தீர்கள்? அவர் உங்கள் மனைவி. பாதுகாப்பது உங்கள் கடமை. அடுத்தவர் மனைவியை மணப்பது பாவச் செயலாகாதா? நான் உங்களை தண்டிக்க விரும்பவில்லை. என் கண் முன்னே நிற்காதீர்கள். இங்கிருந்து போய்விடுங்கள். நீங்கள் இருவரும் மணிமாலாவை பற்றி ஏன் என்னிடம் பொய் சொன்னீர்கள்? நாங்கள் சொன்னது பொய்தான். நீங்கள் மணிமாலாவை மணந்தால் உங்கள் கவனம் நாட்டின் மீது இருக்காது என்று பயந்து அப்படி கூறினோம். நீங்கள் செய்தது பெரும் பிழை. உங்களை தூக்கிலிட வேண்டும். சொல் விக்ரமாதித்யா, குற்றம் புரிந்தது யார்? என் கேள்விக்கு பதில் சொல். இல்லை என்றால் உனது தலை சுக்குநூறாகிவிடும். ஒரு ராஜ்யத்தின் நன்மை தீமைகளை தீர்மானிப்பது பணிப்பெண்களின் வேலை அல்ல. சொன்னதை செய்வது மட்டுமே அவர்களின் வேலை. ஆனால் ராஜ்யத்தின் நன்மைக்காக அவர்கள் பொய் சொல்லிவிட்டனர். மணிமாலாவை திருமணம் செய்து கொள்ள முடியாத ஆத்திரத்தில் மன்னர் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது அதைவிட பெரிய தவறு. மிகவும் அற்புதம். நீ கூறிய பதில் உண்மையில் சரியானது. ஆனால் ஒன்றை மறந்து விட்டாய். என்னிடம் நீ பேசியதால் உன் மௌனம் கலைந்து விட்டது. அதனால் நான் புறப்படுகிறேன். நீ என்னிடமிருந்து தப்ப முடியாது வேதாளமே. இதோ நான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ எங்கு சென்றாலும் என்னிடமிருந்து மறைய முடியாது. உன்னை பிடித்தே தீர்வேன்.